வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 23rd ஏப்ரல் ஹிந்து இருட்டல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காம கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ்ப்ளாய்டிங் அ பேண்டமிக், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ட்ரம்ப்ஸ் இமிக்ரேஷன் பாலிசி. அதாவது இந்த குடிபெயர்றாங்கல்ல, அதாவது நம்ம நாட்டிலேருந்து வேலைக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ போகிறாங்கல்ல யூஎஸ்ஏக்கு, ஸோ அதுக்கான ஒரு பாலிசி வச்சுருக்காரு, திட்டம் வச்சுருக்காரு. ஸோ அது வந்து ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. United States President Donald Trump has announced that he would be using an executive order to suspend for 60 days legal immigration into the country that he has a little more than 6 months left to govern through his first term in office. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 6 மாதம் தான் அவர் வந்து பதவிக்காலம் இருக்குது. நவம்பரில் வந்து யூஎஸ் எலெக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த 6 மாதம் இருக்கிற சமயத்தில் இப்போ அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அதாவது ஒரு செயலாக்க ஆணை, அதிகாரப்பூர்வ ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து போட போகிறாரு. அதாவது இமிக்ரேஷன் பண்ணி வராங்கள்ல, அவங்க வந்து 60 டேஸ்க்குள்ளே வந்து இனிமேல் இது பண்ணணும். அதுக்கு இந்த 60 டேஸில் வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு வந்து ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் 6 மாதம் தான் அவரோட பதவிக்காலம் இருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு ஆர்டர் போடுறது எந்த விதத்தில் வந்து நியாயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. In a tweet, he said this was in light of the need to protect the jobs of our great American citizens, even though the order is not expected to halt visa processing for many thousands of temporary employees, potentially including a sizable number of Indian nationals in the H-1B skilled worker category, and seasonal workers in areas like landscaping, agribusiness, and service jobs in hospitality who fall into the H-2B category. In light of அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தில் கொள்வது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு ட்விட்டரில், எதை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதாரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனால் பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நிறைய பேர் வேலை இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற மக்களோட வேலை வாய்ப்பு, அவங்களோட பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க வேலை வாய்ப்பு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறதா நினச்சி அவர் வந்து இப்படி பண்ணுறாரு. ஆனால் ஏற்கனவே வந்து டெம்பரரி எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸில், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் புதுசாக யாருக்கும் வந்து விசா கொடுக்க மாட்டோம், 60 நாளைக்கு யாருக்குமே புதுசாக விசா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் ஏற்கனவே வந்து அங்கே இருக்கிற ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்கிற இந்தியன் நேஷனல்ஸு, அப்புறம் அக்ரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, சர்வீஸ் ஜாப்ஸில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜஸ்ட்டு புதுசாக இனிமேல் வந்து 60 நாளைக்கு வந்து புதுசாக யாருக்கும் H-1Bயோ H-2Bயோ வேறு எந்த ஒரு விசாவும் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு தான் வந்து இந்த செயலாக்க ஆணையில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. The executive order, which he is expected to sign this week, will also likely carve out exemptions for certain categories of essential workers, including those in healthcare and who have a critical role to play in fighting the ongoing pandemic, and those who seek to immigrate via their immediate relatives. கார்வ் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குறது இல்லை பெறுறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இந்த செயலாக்க ஆணையை வந்து இந்த வாரத்துக்குள்ளே சைன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது வந்து சில தளர்வுகள், எக்ஸம்ஷனும் இருக்கும், விலக்குகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கோவிட்-19க்கு வந்து தேவைப்படுற இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் கேர் பர்சனல்ஸ், இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த பில்லுலேருந்து விலக்கு அளிக்கப்படும். அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து விசா வச்சு வந்து உள்ளே வந்துக்கலாம், இல்லை வெளியே போய்க்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி புதுசாக தான் யாருக்கும் நாங்கள் விசா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து இந்த அரசாணை போட போகிறத அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. The question that Mr. Trump's action begs is whether this is a genuine attempt to mitigate the impact of the accompanying economic crisis for American workers, or whether it is a diversionary tactic designed to shore up the president's flagging political capital in the wake of what many have described as his ineffective crisis management strategy. ஸோ மிட்டிகேட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஷோர் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளைவு இல்லை தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஷோர் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலப்படுத்துறது இல்லை வலுப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இப்போ இருக்கிற பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ட்ரம்ப் பண்ணுறாரு? இது உண்மையாலே வந்து இந்த பொருளாதார பாதிப்புனால அமெரிக்க மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களோட பிரச்சனையை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அவங்களோட விளைவு வந்து ஜாஸ்தியாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரா, இல்லை இந்த பிரச்சனையை வந்து தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக, பிரச்சாரத்துக்காக யூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து அந்த டைவர்ஷனரி டாக்டிக் அப்படின்னா அந்த அதாவது வந்து ஒரு டைவர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது திசை திருப்புறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இது ஒரு திசை திருப்பும் யுக்தியாக வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் அப்படிங்கிற. அதாவது இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து முன்னாடியே வந்துச்சு, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற, இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நிறையா மக்கள் வந்து இறந்துருக்காங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து
ட்ரம்ப்போட ஆட்சியோட அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டை தான் காட்டுது. அதோட அந்த செயல்திறன் யுக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்க தெளிவாக காட்டுது. ஸோ அதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி இமிக்ரேஷன் பாலிசியை வந்து நான் வந்து மக்களோட வேலைவாய்ப்பை நான் வந்து உறுதிப்படுத்த போகிறேன், அமெரிக்க குடியுரிமை, அதாவது அமெரிக்க மக்களோட வாழ்வாதாரத்தை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திசை திருப்புறாரா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. For example, what impact does the White House expect this policy to have on the job market, given that immigrant and non-immigrant travel into the US has anyway fallen considerably over the past month, as the coronavirus toll has soared in the country to over 826,000 people infected and over 44,000 dead. So soared அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது இல்லை உயர்றது அப்படின்னு சொல்லுவோம்ல. தான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மூலிமா, இந்த இமிக்ரேஷன் பாலிசி மூலிமா என்ன வந்து அவர் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த இமிக்ரெண்ட்டு இல்லை நான் இமிக்ரெண்ட் ட்ராவல் யாருமே பண்ணுறதில்ல. வேர்ல்டு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட லாக்டவுனில் தான் இருக்குது. அதனால் யாரும் அவங்க நாட்டை விட்டே வந்து வெளியே போக முடியாத நிலைமையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து கண்டிப்பாக யாரும் வந்து யூஎஸ்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா யூஎஸில் தான் வந்து மக்கள் பாதிப்பு அதிகமாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 8,26,000 பேர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 44,000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் யூஎஸ்குள்ளே கண்டிப்பாக யாரும் வரத்துக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பாலிசியை போடுறது ஒரு தேவையற்ற விஷயம் அப்படிங்கிறாங்க. செகண்ட், why target immigrants who are anyway vastly outnumbered each year by job seekers entering through the temporary visa route, when the approximately 22 million Americans who have filed for unemployment in recent weeks have done so less due to immigration and more due to the cessation of business activity in the face of the pandemic. Cessation அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நிறுத்துறது, ஹால்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். தான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து குடிபெயர்ந்து வந்திருக்காங்கல்ல இமிக்ரெண்ட்ஸ், அவங்களையும் வந்து இவர் வந்து குறி வைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி இமிக்ரெண்ட்ஸ் வந்து வருஷம் அதிகமாகிட்டே தான் போகுது. டெம்பரரி வீசா மூலிமா வராங்க பார்த்தீங்களா, வேலை வாய்ப்புக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ வராங்க பார்த்தீங்களா, அவங்கள விட இந்த மாதிரி மற்ற இந்தியாவில் இருக்கிற கம்பெனிலேருந்து மற்ற கம்பெனிக்கு, அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிக்கு குடிபெயர்ந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து வருஷம் அதிகமாகிட்டே தான் போகுது. அதுவும் இல்லாமல் 22 மில்லியன் அமெரிக்கன்ஸ் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் வந்து இது வரைக்கும் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து அவங்களோட பிரச்சனைக்கு வந்து அவர் எந்த ஒரு தீர்வுமே கொடுக்கல. இந்த இமிக்ரெண்ட்ஸ்னால வந்து அவங்க வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக போகல. அப்படி இருக்கும்போது அவங்க வேலைவாய்ப்பு ஏன் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக்னால வந்து லாக்டவுன் பீரியடில் இருக்காங்கல்ல. ஸோ எல்லா ஷாப்ஸு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ பொருளாதார நடவடிக்கையே வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்குது. அதனால தான் நிறையா மக்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க. இமிக்ரெண்ட்ஸுக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ அதனால் இப்படி ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வர்றது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது அப்படிங்கிறாங்க. One possibility is that the executive order is only the first of several policy salvos that the Trump administration will introduce to bolster the collapsing US labor market. சால்வோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வெளியிடுறது, டக்குன்னு அடுத்தடுத்தாக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சால்வோஸ் அப்படிங்கிறது. போல்ஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ ஒரு பாசிபிலிட்டி என்ன, இந்த மாதிரி ஒரு ஆணையை வந்து ஏன் ட்ரம்ப் பிறப்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறையா இந்த மாதிரி திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு. அடுத்தடுத்து இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. அதில் வந்து இது ஒரு முதல் திட்டம். அந்த ட்ரம்ப்போட நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி யூஎஸோட அந்த லேபர் மார்க்கெட், தொழிலாளர்களோட மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நிறையா திட்டங்களை ஒவ்வொன்றா வெளியிட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. Yet, if such a comprehensive strategy does not emerge in the coming weeks and months, then that only suggests that the president has pivoted to his signature campaign issue of immigration, like he did effectively during the 2016 election to animate his core constituent base of blue-collar workers across the red states of the country. So, பைவர்ட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைவர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு தான் சுற்றி மற்ற இதெல்லாம் வந்து நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பைவர்ட் பாயிண்ட் அப்படிம்பாங்க. ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, களத்தில் இறங்கி இப்போ வேலை செய்கிறாங்களே, இப்போ அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன்ஸ், பிளம்பர்ஸ், இந்த மாதிரி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. அவங்கள தான் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அப்படிம்போம். ரெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து 2 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதாவது டெமோக்ராட்டிக் 2 கட்சி இருக்குல்ல, ஒன்று டெமோக்ராட்டிக் கட்சி, இன்னொன்று ரிப்பப்ளிக் கட்சி. ஸோ டெமோக்ராட்டிக் கட்சியை வந்து சப்போர்ட் பண்ணுற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. ரிப்பப்ளிக் பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, ரிப்பப்ளிக் கட்சியை சப்போர்ட் பண்ணுற ஸ்டேட்ஸ் எல்லாம் ரெட் ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த
வரப்போகிற வாரங்களில் இந்த மாதிரி ஒரு யுக்தியை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்னா இது வந்து என்ன வந்து நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 எலெக்ஷனில் அவர் வந்து பிரசிடென்ட் ஜெயிச்சப்போ இந்த மாதிரி இமிகிரன்ஸுக்கு எதிராக வந்து அவர் சொன்னதுனால தான் வந்து அவர் வந்து ரெட் ஸ்டேட்ஸில் வந்து அவருக்கு வந்து ஆதரவு அதிகமாச்சு. அதை வச்சு தான் வந்து அவர் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து ஜெயிச்சார். ஸோ இப்போ கம்மிங் வீக்ஸில் வந்து இது வந்து சைன் பண்ணலை அப்படின்னா திருப்பி வந்து அவர் வந்து தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக தான் திருப்பி இந்த இமிகிரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வந்து கையில் எடுத்து தன்னோட அடுத்த எலெக்ஷனுக்கான ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரச்சனையை திருப்பி எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. If the latter theory about Mr. Trump's motivations for announcing an immigration ban is true, then not only should Americans expect that his administration's bumbling early response to the crisis and reckless attempts to open the economy prematurely will impose a deadly human cost on the population, but also that his strident policy rhetoric on immigration will exacerbate the deep divisions in American society in the months ahead. பம்பிளிங் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு திறமையற்ற இல்லை தகுதியற்ற அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ரெக்லெஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பற்ற இல்லை கவனக்குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ரெட்டாரிக் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். எக்ஸார்பேட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறது இன்னும் இல்லை அதிகப்படுத்தி இன்னும் மோசமாக்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் எக்ஸார்பேட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்போட நோக்கம் இமிக்ரேஷனை வந்து ஃபுல்லாக அதாவது குடிபெயர்ந்து வராங்களே பார்த்தீங்களா அவங்களுக்கு எதிராக அவர் தடை விதிக்கிறது வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா இது வந்து அமெரிக்கன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கடியான சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்காமல் அவர் வந்து எவ்வளோ தகுதியற்றவராக இருக்கார் அப்படிங்கிறத வந்து குறிக்குது. அதுவும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தை லாக்டவுன் பீரியட்லாம் வந்து அறிவிக்காமல் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அறிவிச்சாரு அப்படின்னா இன்கேஸ் அப்படி அறிவிச்சாரு அப்படின்னா இது வந்து அவரோட கவனக்குறைவை தான் வந்து எடுத்துக்காட்டும். அட் த காஸ்ட் ஆஃப் மனித உயிரை வந்து பணைய வச்சு திருப்பி பொருளாதாரத்தை வந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டார் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ கவனக்குறைவாக எவ்வளோ பொறுப்பற்ற ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரைடன்ட் பாலிசி அப்படின்னா ஒரு கடுமையான திட்டம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இமிக்ரேஷன் பாலிசி அவர் சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து அவரோட ஒரு வாக்கு வன்மையை தான் காட்டுது. அதாவது தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக எப்படி வந்து சிச்சுவேஷனை பயன்படுத்தி தன்னோட வாக்கு வன்மையை பயன்படுத்தி மக்களை வந்து அவர் வந்து திசை திருப்புறாரு அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இமிக்ரேஷன்னால் இன்னும் இந்த பிரச்சனை வந்து அமெரிக்காவில் வந்து நிறையா மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி இன்னும் வரப்போகிற மாதங்களில் அமெரிக்காவில் இன்னும் பெரிய பிளவுகள் தான் ஏற்படும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாருன்னா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்ஸ் இமிக்ரேஷன் பாலிசிஸ் மோர் கேம்பெயின் பாயிண்ட் தேன் ரெஸ்பான்ஸ் டு இம்பேக்ட் ஆஃப் த வைரஸ். ஸோ ட்ரம்ப் வந்து இந்த இமிக்ரேஷன் பாலிசியை கொண்டு வந்தது தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு ஒரு யுக்தியாக தான் வந்து பார்க்கப்படுதே ஒழிய இந்த வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்த பாலிசி மாதிரி தெரியல. தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.